தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞான் மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞான் சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஞானதம் சாந்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமாமதான கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு கல்யாண வேலை நிறைய பாக்கி இருக்குது. கல்யாண வேலை நிறைய பாக்கி இருக்குது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனவே பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வருதா இல்லையா இருக்கா வெளியில் போகாமல் இதில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வெளியில் போய்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்கிறோம், இன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நான் இதில் கேட்டுக்கிறேன். காஞ்சி மடத்தில் மகாபெரிவா இந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு வந்த பக்தர்களில் ஒரு அப்பாவும் ஒரு கல்யாண வயசில் அவரோட பிள்ளையும் 2 பேருமா வந்தால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பார்த்தா முடிஞ்சது. பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தா. அப்போ அவளுடைய முறை வந்தபோது பெரியவா தீர்த்தம் கொடுக்கல, ஏன்னா 100 நாள் தங்கணும்ன்ட்டு. பெரியவா சொல்லிட்டா, இன்னைக்கு இங்கே தங்குங்கோ அப்படின்னாரு. அப்படிங்கிறத அவர் சொல்லலை, அவர் ஆக்ஷன் பண்ணார். கூட இருக்க அணுக்கு தொண்டர் சொல்லிட்டா, உங்களை இன்றைக்கி இங்கே தங்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டா. அவள் அவளுக்கு ரொம்ப யோஜனையாக இருக்குது, பெரியவா இப்படி பண்ணிட்டாளே, எதுக்கு இப்படி தங்க சொல்கிறான்னு. ஏன்னா அவள் அந்த பையனுக்கு கல்யாணம், அதனால் அது இன்விடேஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நிற்கிறா. உடனே சொன்னார் அவர், இவனுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னாரு. பெரியவா அதை கண்டுக்கல, பேசாமல் மற்ற பேருக்கு கொடுத்துட்டே இருந்தார். உடனே இன்னொன்று சொன்னார், அதுக்காக நிறைய வேலை பாக்கி இருக்குது, போகணும் அப்படின்னாரு. பெரியவா அதுக்கும் பதில் சொல்லலை. மகாபெரியவா மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டு சொல்லி ஒரு இது பண்ணார், சிக்னல் கொடுத்தார். உடனே போய் கூட்டின்னு வந்தோடனே பெரியவா இப்படின்னு ஆக்ஷன் பண்ணார். உடனே அதை புரிஞ்சுட்டு சொன்னான், அணுக்கு தொண்டர் சொன்னான், பெரியவா இவளை இங்கேயே இன்றைக்கி தங்க சொல்லியிருக்கா, போக வேண்டாம், நீங்கள் பார்த்துக்குங்கோ, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவளை இங்கேயே வச்சுருக்கோம் அப்படின்ட்டார். அவள் வேறு வழி இல்லை, பெரியவா சொல்கிறா, உத்தரவு வேறு. ஆனால் மடத்து மேனேஜர் அப்புறம் எடுத்து சொன்னார், பெரியவா தங்கு அப்படிங்கிறத ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் நான் போகிறேன்னு சொல்லாதீங்க, ஏதாவது விஷயம் முக்கியமாக இருந்தால் தான் பெரியவாளே தங்க சொல்ல, உங்களுக்கு அனுகிரகம், நீங்கள் இங்கேயே இருங்கோ அப்படின்ட்டா. அவள் மனசு இல்லாமல் தான் இருந்தாள். அன்றைக்கி அடுத்த நாள் அடுத்து ரொம்ப சொல்லுவோமே, அந்த மாதிரி கஷ்டப்பட்டுந்தான் அவங்க இருந்தால், ஏன்னா வேலை நிறைய இருக்குது கல்யாணத்துக்குன்ட்டு. அடுத்த நாள் அதே மாதிரி தீர்த்த பிரசாதத்துக்காக நின்றா. தீர்த்தத்தை எடுத்தார், ஜலத்தை எடுத்தார். பெரியவா எடுத்து குதிரையில் கையில் எடுத்துன்ட்டு உள்ளே கொண்டு போயிட்டு அவன் அங்கே கடைசியில் யாரோ ஒரு பொண்ணு இருக்குது, அவளை கை காமிச்சு அப்படின்னாரு. அப்புறம் யாரோ போய் கூட்டின்னு வந்தா, உங்களை தான் கூப்பிடுறான்னு. அந்த பொண்ணு அது என்ன பண்ணிருந்தது, இவர் ஆக்சுவலாக உதிரையில் கையில் தீர்த்தத்தை எடுத்தார், தீர்த்தத்தை போட்டுட்டு தலையை குனிஞ்சுட்டார் பெரியவா. இந்த மாதிரி அவர் இருக்கிறத பார்த்துன்ட்டு பெரியவா திருப்பி அடுத்து தலையை தூக்கின்ட்டு லேடிஸ் சைடை பார்த்துட்டு தலையை திருப்பி குனிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த பையன் யாரை பார்க்குறா அப்படின்னு அந்த பையன் பார்த்துட்டு என்ன பண்ணான், வேகமாக ஓடி போனான். அங்கே ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துன்னு பெரியவா முன்னாடி நின்று கீழே நமஸ்காரம் 2 பேருமா பண்ணால் எழுந்துட்டா. இதுதான் நடந்தது, நான் சரியாக சொல்லலை, இப்படி தான் நடந்தது. அப்போது
பெரியவா வந்து அவள் அப்பாவை பார்த்து சொன்னா, சிறுசுகள் தப்பு பண்ணினா கண்டிக்கணும், ஆனால் நீயே இந்த பெரிய தப்பை பண்ணலாமா அப்படின்னார். அதாவது உடனே என்ன பண்ணார், அங்கே மடத்து சாஸ்திரிகளை கூப்பிட்டார். அங்கே மடத்துக்கு தான் ரெடியாக வந்திருக்குமே மாலைகள், பெரியவா பரமேஸ்வரன் அண்ணல் எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் அந்த மாலை அங்கே இருந்தது. அதை கொடுத்து 2 பேரும் மாலையை மாற்றிக்கொண்டார். அவரை மந்திரத்தை சொல்ல சொன்னார். திருப்பி அவளுக்கு அங்கேயே அந்த கல்யாணம் வந்து நடந்த மாதிரி அளவுக்கு அவளுக்கு அந்த பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணிட்டா 2 பேருக்கும். அப்புறம் வந்து அவள் கிளம்பி போயிட்டா. பின்னாடி வந்து விஷயம் அப்புறம் தான் நிதானமாக தெரிஞ்சுது. இப்போ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, அப்புறம் யாராவது இதை பார்த்துட்டு அதை எழுதுவா இப்படி நடந்ததுன்னு. அவள் வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டா, வீட்டுக்கு போயிடுத்து. அது பெத்தவா வீட்டுக்கு. திரும்பி பெரியவா கிட்ட வந்து இவள் 2வது கல்யாணம் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அந்த மெசேஜ் தெரிஞ்சிருது. சரி, இப்போ பெரியவா கிட்ட போயிட்டு நம்ம அனுகிரகம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பி அவள் வந்திருக்கா. பொண்ணு சைடில் அந்த புத்தி எப்படி வந்திருக்குன்னா, பரமேஸ்வரன் கொடுத்தா தானே அவள் கிளம்ப முடியும். அவளே வரவழைச்சிருக்கா. அதனால் பெரியவாவுக்கு என்ன ஃபோனாக பண்ணா, இவள் தங்க வச்சா அவள் வருவான்னு தெரியும். எல்லாத்தையும் ஏற்பாடும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனே பண்ணிட்டார். அதனால் இப்போ புரிஞ்சுன்ட்டா. அதனால் இவளை கொண்டு போய் இவளை கூட்டின்னு போய் இவளை வச்சுட்டு இதை பண்ண அப்படின்னா, இதை வந்து 1960 ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் இந்த அனுபவம் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அதனால் பெரியவா வந்து மடத்துலேயே உட்காந்துட்டுருக்கா. எங்கெங்கேயோ இன்னொன்றும் நடக்கிறது. யாரோ 2 பேர் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தா அது கல்யாணம்னு பெரியவா நினைக்கலையே. பெரியவா வந்து ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டு வேறு ஒரு புது கல்யாணம் பண்ணிக்கிறா. 2வது கல்யாணம் டைவர்ஸ்லாம் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எல்லாம் தெரியுது. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஏதோ அவளுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது யார் மேலே ஒன்றா இருக்கலாம். அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும். அதனால் அவள் புத்தி கொடுத்து அந்த பொண்ணையே வரவழைச்சிருக்கார் பெரியவா. இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் இனிமேல். அவள் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவள் போயிட்டா. அந்த கல்யாணம் நிறுத்திட்டு இருப்பான். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.